பிசாசை கண்டு நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். அது நம்ம கண்டு அந்த பிசாசு என்ன செய்யும்? பயப்படும். பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை ஆண்டவர் நமக்கு பிசாசை துரத்துகிற அபிஷேக வல்லமே தந்திருக்கிறார். நவமான பாஷையை பேசுகிற அபிஷேகத்தின் வல்லமே தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சர்ப்பங்களை சர்ப்பத்தை நம்ம கையில் தூக்குவோம், அது நம்மளை என்ன செய்யாது. யார் இந்த சர்ப்பம் பாதுகாத்துச்சு? பவுல் குளிருக்கு விறகு பொறுக்கி அந்த தீ அனலில் போட போகும்போது கையில் என்ன பாம்பு கடிச்சுதான்? இன்னைக்கு உலகம் முழுசும் சொல்கிற அதிக விஷமுள்ள பாம்புனா இதுதானா? விரியன் தான். அந்த விரியன் பாம்பு கடிச்சது. எல்லாரும் நினச்சாங்க இந்த விரியன் பாம்பு அவர் கையில் கடிச்சது இப்போ செத்து போயிடுவார், வீக்கம் கண்டுரும், வீக்கமாயிரும், உடல்லாம் வீங்கும், அப்படியே முறதள்ளுவார், அப்படியே செத்துடுவார்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? ஆவியின் வல்லமை அவர்களை இருந்ததுனால வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. தீயில உதறிட்டு தைரியமா நின்னாரு. அந்த தீவுல உள்ள அத்தனை பேருக்கும் சுகம் கொடுக்கிற அபிஷேக வல்லமை இருந்துச்சு. இந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவர் என்ன. இந்த வல்லமையோட தான் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற நீங்களும் நானும் கடந்து செல்ல போறோம். இந்த வல்லமை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தரணும்னா நமக்குள்ளின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே வல்லமை எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாகவும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் ஜெப ஆலயத்தில் போய் நின்னவன்னு சொல்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தைரியமாக அந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசனின்னு சொல்லப்பட்டது சுவிசேஷத்தில் இயேசுவின் மூலம் நிறைவேற்றினது. அதனால தான் அவர் அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம், வல்லமை, பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்கள குணமாக்கினாரு. கையெல்லாம் பாதி கை இல்லாட்டாலும் முழு கையும் என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். பிறவி சப்பானியெல்லாம் எழுப்பி குதிச்சு நடக்க வச்சது அவருடைய அபிஷேக வல்லமை தான். உயிரோடு இறந்து போனவங்களை உயிரோடு எழுப்பினது அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையா. மரணத்தின் பிடியில் இருக்கிறவங்களை மரண சமயத்துல ஒரு வார்த்தையை சொல்லி குணமாக்குனது ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை. இந்த வல்லமையை ஆண்டு இன்னைக்கு நமக்கு தரும்படியாக அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்களும் நாளை இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? கடந்து செல்ல போறோம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் இந்த ஆவியின் வல்லமை எப்படி நடத்துச்சுன்னு சொல்லி நம்ம வாசித்து தியானித்து நம்ம இந்த செய்தி வேளையில் நம்ம நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு சம்பவத்தை பார்ப்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் நிறைந்தவராய் செய்த ஒரே ஒரு அற்புதத்தை இந்த வேளையில் நாம் பார்க்கலாம். மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க்கு 5:25 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 வருடம்